ஆதவர்ஜுனா எதார்த்தமா சொன்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது அதையுமே எவ்வளவு தூரம் பூதாகரமாக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் பூதாகரமாக்கியிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இந்த பெண் நிறுவனம் செட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அஜெண்டாக்குள்ள நீங்களே உங்கள அறியாம சிக்கிட்டீங்க பாருங்க. வேற நம்ம பேச வேண்டிய விஷயத்த பேசல பார்த்தீங்களா? இவங்க பரப்புன அவதூற குறித்து தான் தொடர்ச்சியா நீங்க கேள்வி கேட்டுட்டீங்களே தவிர, சார் இன்னைக்கு பாருங்க அந்த 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்ட மாணவியுடைய வழக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஒருத்தன புடிச்சிருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்றுருக்கான் 2020லயே. இத பத்தி நம்ம பேசுனோமா? பேசல. இந்த ஆட்சியில எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி பேசுனோமா? இவங்க காசு குடுத்தா ஓட்டு வாங்க போறானுங்க. அதுக்கான வேலைய செஞ்சுகிட்டு இருக்காங்க. பேசுனோமா? பேசல. சமூகத்துல இங்க எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பேசணுமா? இன்னைக்கே இப்பவே பார்த்தீங்கன்னா, தண்ணி திண்டாட்டம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல தண்ணீர் இல்லாம மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத பத்தி பேசணுமா? எலக்ஷனே முடிய போகுது. இப்ப கூட மின் கட்டணத்த இவங்க குறைக்கல. பேசணுமா? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்த ஏற்படுத்தி, இங்க எல்லா டீ கடையிலயும் சாமானியனுக்கு ஒரு டீயும் பண்ணும் தான் நெறைய மக்களுக்கு டீயே நெறைய வாழ்வாதாரம். இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கல. கடைய மூடிட்டானுங்க. அத தாண்டி ரேட் ஏத்திட்டானுங்க. இதுக்கு முன்னாடி 2 தோசை ரூ. 30 அத கல் தோசைன்னு சொல்லி இப்ப ஏழைகள் இல்ல சாப்பிடுவாங்கல்ல கல் ரூ. தோசை நெறைய 30 இடத்துல கிடைக்கல சார். கிடைக்கலம்மா. நம்ம ரூ. 30ன்றது இப்ப ரூ. 50 ரூ. 60 வரைக்கும் மாத்தி வச்சுட்டாங்க. இங்க ஸ்விக்கி, சொமேட்டோ ஓட்டுன பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பே இப்ப இல்லாம போயிட்டு இருக்கு. இத பத்தி பேசணுமா?